பக்தர்களின் நம்பிக்கைக்கு திராவிட மாடல் அரசு தடையாக இருந்தது இல்லை என முதலமைச்சர் ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். பழனியில் நடைபெற்று வரும் முத்தமிழ் முருகன் மாநாட்டை காணொளி காட்சியில் அவர் தொடங்கி வைத்தார். அன்பிற்கு எல்லையோ முருகா, உந்தன் அருளுக்கு எல்லைதான் இல்லையே முருகா, கண் கண்ட தெய்வமே முருகா, எந்தன் கலியுக வரதனே அருள் தாரும் முருகா, அழகென்ற சொல்லுக்கு முருகா, உந்தன் அருளன்றி உலகிலே பொருளேது முருகா. பழனி நகரமே அனைத்துலக முத்தமிழ் முருகன் மாநாட்டால் மக்கள் வெள்ளத்தில் காட்சியளிக்கிறது. தமிழக அரசின் இந்து சமய அறநிலையத்துறை இதுபோன்ற மாநாட்டை முதல் முறையாக நடத்துகிறது. 2 நாட்கள் நடைபெறும் மாநாட்டை ஒட்டி மேடையில் குத்துவிளக்கு ஏற்றப்பட்டு 100 அடி உயர கொடிக்கம்பத்தில் மாநாட்டு கொடி ஏற்றப்பட்டது. மாநாட்டை காணொளி மூலம் தொடங்கி வைத்த முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பக்தர்களின் நம்பிக்கைக்கு திராவிட மாடல் அரசு தடையாக இருந்தது இல்லை என்றார். பக்தர்கள் உட்பட அனைவரும் விரும்பும் ஆட்சியா கழக ஆட்சி நடைபெற்று வருது. ஏதோ திடீர்னு பழனியில் மாநாடு நடத்தலை, இப்படிப்பட்ட பணிகள்லாம் செஞ்சுட்டு தான் பழனியில் இந்த மாநாட்டை இந்து சமய அறநிலையத்துறை நடத்துறது. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான நம்பிக்கைகள் இருக்கும், அதில் உயர்வு தாழ்வு இல்லை. அந்த நம்பிக்கைகளுக்கு திராவிட மாடல் அரசு எப்பவும் தடையாக இருந்தது இல்லை. அது மட்டுமல்ல, அனைவரது நம்பிக்கைக்கும் நன்மை செய்து தரக்கூடிய அரசாகவும் செயல்பட்டு வருது. திராவிட மாடல் என்பது எல்லாருக்கும் எல்லாம் என்ற கருத்தியலை அடிப்படையாக கொண்டது. ஆலய வழிபாடுகளில் தமிழ் மொழி முதன்மை பெறணும். திருக்கோயில் கருவறைக்குள் மனிதருக்கிடையே பாகுபாடு காட்டாத சமத்துவம் நிலவணும். அன்பால் உயிர்கள் ஒன்றாகும், அறத்தால் உலகம் நன்றாகும். முப்பரிமாண காட்சி அரங்கம், திரையரங்கு, நூலகம் ஆகியவற்றை அமைச்சர்கள் சேகர்பாபு, ஐ. பெரியசாமி ஆகியோர் தொடங்கி வைத்தனர். தொடர்ந்து பல்வேறு ஆதீனங்களும் சிறப்புரையாற்றினர். எதிர்பார்த்ததை விட முருக பக்தர்கள் 4 மடங்கு கூடுதலாக வருகை தந்திருப்பது இந்த மாநாட்டை எந்த அளவிற்கு வரவேற்பு பெற்றிருக்கிறது என்பதை கூடிய கூட்டத்திலிருந்தே வெளிப்படுகிறது. 2 நாட்கள் நடைபெறும் மாநாட்டில் முருகன் குறித்த சொற்பொழிவுகள், ஆய்வுக் கட்டுரைகள் தொடர்பான விவாதங்கள், ஆடல், பாடல் உள்ளிட்ட நிகழ்ச்சிகளுக்கும் ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. இம்மாநாட்டில் பங்கேற்க வெளிநாடுகளிலிருந்தும் ஏராளமானோர் வந்துள்ளனர். மாநாட்டில் பங்கேற்கும் 1 லட்சம் பேருக்கும் உணவு வழங்கப்படுவதுடன் பஞ்சாமிர்தம், குங்குமம், விபூதி, முருகன் படத்தை வழங்க இந்து சமய அறநிலையத்துறை ஏற்பாடு செய்துள்ளது.